நேர்களே, ஒரு இரகசிய சர்ச்சை விடயம் போட்டு அரங்கேறி இருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற இஸ்ரேலிய மக்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அரச உயர் மட்டத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது இஸ்ரேலிய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் அறியப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வாரம் முதல் நாட்டில் இலங்கைக்குள் வசிக்கும் இஸ்ரேலிய பிரஜைகளின் மத, பொழுதுபோக்கு மற்றும் உணவு மற்றும் பானை, அதாவது இந்த மதுபான நடவடிக்கைகளுக்காக நிறுவப்பட்ட சபாத் மையங்களின் பாதுகாப்பு குறித்து இலங்கை போலீசார் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதாவது இஸ்ரேலிய மக்களுக்காக மாத்திரம். இந்த அறிக்கையின்படி நாட்டில் பல மாவட்டங்களில் அமைந்துள்ள சபாத் மையங்களுக்கு 24 மணி நேரம் எஸ்டிஎஃப் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முதலாவது இங்கு ஈரான், நாம் சந்திக்கிற செய்தியில் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒன்று போர், அது ஒரு போர் யுத்தமாக மாறி இருக்கின்றது. அங்கிட்டால பலஸ்தீனம், இஸ்ரேல் அழுத்தம், இப்படியாக இந்த யுத்த சூழல் சூழ்ந்துள்ள நிலையில் இலங்கைக்கு மாத்திரம் ஏன் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தல் என்ற கேள்வி நமக்கு எல்லோருக்கும் வருகுது இல்லையா? அது இஸ்ரேல் அரசாங்கம் இலங்கை அரசிடம் வேண்டிக் கொண்டதுக்கு அமையவே இது நடந்திருக்கின்றது. இது ஒரு மர்மம் இருக்கின்றது. அதை நாம் பார்ட் 2 தரப்போகின்றோம். நீண்ட செய்திகள் வருவதால் 25 நிமிடம் தாண்டுகின்றது. எனவே அவைகளை நாம் முடிந்த அளவு குறைக்க பார்க்கின்றேன். இந்த அறிக்கையின்படி 24 மணி நேரமும் எஸ்டிஎஃப் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாங்க. இதனால் குறித்த சபாத் மையங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் அடையாளம் காணப்படுகின்றன என்றும் போலீசார் அறிவிக்கினர். எங்கெங்கடா அங்க ஒன்றுமே இல்லையடா. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளின் கீழ் சபாத் மையங்களுக்கு வருகை தரும் இஸ்ரேலிய பிரஜைகள் பாதுகாப்பான சூழலில் தங்கள் மத மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகின்றது. மேலும் அந்த இடங்களின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் போலீசாரால் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள் அல்லது ஒரு பாதுகாப்பு கண்காணிப்புள், ஒரு பாதுகாப்பு கண்ணுக்குள், நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு பாதுகாப்பு கண்ணுக்குள் இஸ்ரேலிய மக்களை வைத்துக் கொள்ள போகுது இலங்கை அரசு. இது எங்கே கொண்டு முடிய போகுதோ நான் பார்ட் 2 ஆழமா பார்ப்போம். இப்ப உள்ள செய்திகளை மாத்திரம் பார்ப்போமா? மேலும் அந்த இடங்களின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாட்டில் வசிக்கும் எந்த ஒரு வெளிநாட்டினரும் பாதுகாப்பிற்கும் ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்தால் அச்சுறுத்தல்களை மதிப்பிட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க இலங்கை போலீஸ் தரப்பு தயாராக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் வெளிநாட்டினர் இலங்கையில் பாதுகாப்பாக தங்குவதற்கு தேவையான சூழலை உருவாக்க தாம் உறுதி பூண்டுள்ளதாக போலீஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. விசிட் விசாவில் வந்து, அதாவது இஸ்ரேலில் இருந்து விசிட் விசாவெல்லாம் கூட வரானுங்களா, விசிட் விசாவில் வந்து கோஷர் முறையில், அது எனக்கு சரியா தெரியல, கோஷர் முறையில், நான் கோழி சாப்பிடுறேன்ல, கோஷர் முறையில் கோழி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இருந்து 5 யூத மதகுருமார் மீரிகமையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கோஷர் முறையில் கோழி என்ன எனக்கு புரியல, தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, எனக்கு அதை அறிவிக்கட்டும். மீரிகமையில் உள்ள கோழி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் யூத மத சம்பிரதாய கோஷர் முறையை மேற்கொண்ட 5 யூத மதகுருமார் பயண விசா நிபந்தனைகளை மீறியதாக நேற்று குடிவரவு மற்றும் குடியரவு திணைக்களத்தின் கைது செய்துள்ளனர். ஸ்ரீலங்கா இமிகிரேஷன் அவங்களை கைது செஞ்சுக்கிறாங்க. இது யாரோ ஒரு தகவல் போட்டு கொடுத்தீங்கன்னா சும்மா பிடிக்கல, அதுக்குள்ள இருக்கிறவங்க யார், அதாவது ஒரு கோழி ஃபார்ம்னு சொன்னால் அதுல பலர் இருப்பாங்கல்ல, சோனி இருக்கலாம், சிங்களம் இருக்கலாம், தமிழ் இருக்கலாம், ஏதோ ஒருவன் புறாமையில போட்டு கொடுத்திருப்பான். அது வெறும் அப்படித்தானே. இனி என்றால் இமிகிரேஷன் ஆபீசர் தேடி போய் பிடிக்கிறலையே, ஒரு தகவல் கிடைக்காமல் போலீஸோ சிஐடியோ இமிகிரேஷனோ தேடி போய் பிடிப்பது அல்ல. அந்த ஃபார்ம்ல இருந்து மீறிக்கம ஃபார்ம்ல இருந்து யார ஒருத்தன் போட்டோ கொடுத்து காட்டி கொடுத்துட்டான் பாவி. சரி, குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் தொழிற்சாலையில் சோதனை நடத்தி 3 இஸ்ரேலியர் உட்பட 5 யூத மத குருமார்களை கைது செய்தனர்.
மற்ற இருவர் ஆஸ்திரேலியா மற்றும் இத்தாலியை சேர்ந்தவர்கள். அவர்கள் 2 பேரும் இந்த உளவாளியாக இருக்கலாம் என்று இலங்கை அரசாங்கம் சந்தேகப்படுதா. இலங்கைக்குள் இஸ்ரேலிய நெருக்கடி அதிகரிக்குது. நாங்கள் சம்பந்தமாக ஒரு பார்ட் 2 அது விவரமாக உள்வீட்டு தகவலாக நாங்கள் தரப்போகின்றோம். முதல் கட்ட விசாரணையில் இவர்கள் சமீபத்திய பயண விசாவில் இலங்கைக்குள் வந்தது யூத மத சடங்குகளுக்கு ஏற்ப, அதாவது இந்த யூத மத சடங்குகளுக்கு ஏற்ப அந்த கோழிகளுக்கு அது எப்படி என்ன மஞ்சள் அப்படி பூசுவாங்க நினைக்கிறேன். முதல் கட்ட விசாரணைகளில் இவர்கள் சமீபத்திய பயண விசாவில் அண்மையில் வந்த டூரிஸ்ட் விசாவில் இலங்கைக்கு வந்து யூத மத சடங்குகளுக்கு ஏற்ப கோழி இறைச்சியை கோசர் முறையில் தயாரித்து வந்தது தெரிய வந்தது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட இறைச்சி உள்ளூர் ஷாவர்ட் ஹவுஸ் யூத மத மையங்களுக்கு மாத்திரம் விற்பனை செய்யப்பட்டு யூத மக்கள் அதிகம் வசிக்கும் அருகம்பே கடற்கரை பகுதிக்கு அனுப்பப்படவிருந்தது. என்னடா இது புதுக்குத்தறிக்கை, நமக்கு புரியல. இது குடிவரவு திணைக்களத்தின் விசாரணையின் மூத்த அதிகாரி ஒருவர் தான் இந்த தகவலை ஊடகத்துக்கு மெல்ல கசிய ஊட்டிக்கார். பெருசா ஊடகத்துக்கு இது வரல. இஸ்ரேலியர்கள் மார்ச் மாதம் மே மாதங்களில் இலங்கைக்கு வந்தனர். கடந்த மார்ச் மேயிலேருந்து வந்திருக்கிறாங்க. மற்றவர்கள் ஜூன் முதல் வாரத்தில் வந்தனர். யூத மத உணவு சம்பிரதாயங்களை மேற்கொள்வது இலங்கை சட்டவிரோதம் அல்ல. அது ஒரு இல்லீகல் கேஸும் இல்லை. எதையே நீங்க பிடிக்க போறீங்க. ஆனால் பயண விசாவில் வணிக நோக்கில் இது போன்ற செயல்களை மேற்கொள்வது சட்டவிரோதம் ஆகும். பயண விசாவில் டூரிஸ்ட் விசாவில் வந்து எந்த ஒரு வேலை தொடர்பான செயல்பாடு அனுமதிக்கப்படாது. மேலும் இது போன்ற செயல்பாடு இலங்கையில் முதல் முறையாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு மதகுருமார்கள் இதற்கு முன் மத அனுமதி பெறாமல் இலங்கைக்கு வருவதற்கு முன் மத விவகார அமைச்சின் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் இமிகிரேஷன் ஆபீசர் தெரிவித்திருக்கிறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த அரஸ்ட் பண்ணின நபர் சொன்னாங்க, நீங்க வாரண்டால் இந்த ரிலிஜன் ரீதியா வேண்டா ரிலிஜன் விசா எடுக்கணும், டூரிஸ்டா டூரிஸ்ட் விசா வேணும், ஒர்க் விசா எடுக்கணும், இப்படி பிசினஸ் இப்படி எந்த கேட்டகரியில வந்தாலும் நீங்கள் இந்த ரிலிஜன் சம்பந்தமாக ரிலிஜன் பெர்மிஷன் இந்த ரிலிஜன் மினிஸ்ட்ரி ஊடாகத்தான் எடுக்கணும் என்று தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. குடிவரவு திணைக்களம் சமீபத்தில் பயண விசாவில் மத பிரசாரங்களை மேற்கொண்டு வெளிநாட்டு மதகுருமார்களை கைது செய்து நாடு கடத்தி உள்ளது. இது நேரடி மத பிரசாரமாக இல்லாவிட்டாலும் இதற்கு குறைந்தபட்சம் வணிக விசா பெற்றிருக்க வேண்டும் என்றும் அந்த கொமர்சியல் விசாவும் கொடுப்பாங்க எது எடுத்தாலும். கைது செய்யப்பட்ட 5 வெளிநாட்டு ஆண் மதகுருமார்களும் அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள். குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் சமிந்த பத்யராஜாவின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீறிக்கான டெடென்ஷன் சென்டர்லாம் இருக்கிறாங்க. அந்த என்னது தடுப்பு மாமல இந்த இலங்கையில தடுத்து வைக்கிற கூடுதலாக மீரிகான டெடென்ஷன் சென்டர் என்ன செய்ய தடுப்பு மையத்துல வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் வச்சுக்கிறாங்க. சரி, அருகம்பையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 90 சுற்றுலா பயணிகளை கடந்த ஆண்டில் நாடு கடத்திய பின்னர் வியாபாரம் அப்ப கொஞ்சம் சவுத்து போயிடுச்சு. 2024 அக்டோபர் மாதம் அமெரிக்க தூதரகம் பாதுகாப்பு எச்சரிக்கை பொய்யா நாங்க சொல்லவே அடிக்கடி பொய்யான எச்சரிக்கை ஒன்று போட்டானுகள் இந்த பாக்ஸ் நரிகள பாட்டியல் வெளியிட்ட பின்னர் ஹோட்டல்களையும் வீடுகளையும் அலைச்சறுக்கல் பாடசாலைகளையும் உணவு விடுதிகளையும் நிர்மாணித்து வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்து அரகம்ப பகுதியில் கொஞ்சம் சவுத் பிசினஸ் போயிடுச்சு. விசாவில் வழங்கப்பட்டுள்ள நாட்களை மிஞ்சி தங்கியிருந்த 98 சுற்றுலா பயணிகளின் விசாவினை விசா முகவர்களால் நீட்டிக்க முடியவில்லை. அதாவது இவங்க வந்தாங்கன்னா அந்த ஹோட்டல்ல ஏஜென்ட் விசா எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. அந்த ஏஜென்ட் மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவன் தான் பணத்தை அள்ளி இறைக்கிறானே, அவன் கொழும்புக்கெல்லாம் போயிட்டு 3 நாளைக்கு அவன் மேனக்கடை போறத சும்மா ட்ரை பண்ணி போறதை விட்டுட்டு அவன் அழகா பணிச்சார்கள் பண்ணுவான், பணத்தை கொடுத்து அள்ளிட்டு போவாங்க. ஏனெனில் அது அப்ப அவங்களுக்கு அந்த விசாவை அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியவில்லையா. ஏனெனில் நான் முன்பு சொன்னதை போன்று அவர்களின் விசாவினை புதுப்பிக்க முடியவில்லை. புதுப்பிப்பது இப்போது மிகவும் கஷ்டமாக இருக்க கடினமானதாகும். ஏனெனில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் இப்போது சட்டத்தினை இறுக்கமாக பின்பற்றுகின்றனர். எங்கண்டா இது ஏகேடி அரசு அதைத்தான் பாக்குறாங்க.
இது ஏகேடி அரசு இல்லையா, கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏற்கனவே குடிவரவு திணைக்கள கண்ட்ரோலர் ஜெனரல் அங்க கம்பி எண்ணி கொண்டிருக்காரு. அவர் இருக்கிறதால இப்ப உரிய பர்பஸ் இல்லாம செய்யலாது. இஸ்ரேலியல் பொதுவாக இரட்டை பிரஜா உரிமையினை வைத்துள்ளனர், டுவல் சிட்டிசன் அல்லது நீண்டகால அமெரிக்க விசாவினை வைத்துள்ளனர். இதெல்லாம் நாங்க சொன்னோம். இந்த நீண்டகால அமெரிக்கா விசா என்று சொன்னால் அத்தனையும் மொசாட் ஏஜென்ட்கள், மொசாட் உளவாளிகள். இவர்கள் ஒரு முதலீட்டாளர்களாகவோ அல்லது ஏற்கனவே இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள வெளிநாட்டு ஹோட்டல் ஒன்றில் அல்லது உணவு விடுதி ஒன்றில் ஊழியராகவோ நீண்டகால இலங்கை வதிவிட விசாவினை பெற்றுக் கொள்வதே இது இயலுமாக்குகின்றது. இவர்கள் தங்களின் சொந்த வியாபாரங்களை நிறுவுவதற்காகவும் இது அனுமதி அளிக்கின்றது. பல அங்கீகாரங்கள் தேவைப்பட்டாலும் இவர்கள் போதிய காலம் தங்கியிருந்து உள்நாட்டு பங்காளர் ஒருவருடன் சேர்ந்து ஒரு கம்பெனியை பதிவு செய்தால் அவர்களால் இங்கு சட்டபூர்வமாக ஒரு வியாபாரத்தை நடத்த முடியும். ஸ்ரீலங்கன் ஒருவருடன் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு கம்பெனி ஆக்டிவிட்டிகளை பதிவு செய்து ஒரு கம்பெனியாக ஆக்ட் பண்ணலாம் உழைக்கலாம். கடந்த வருடம் அமெரிக்க தூதரகத்தின் எச்சரிக்கையினை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்ட போதும் அதனை தொடர்ந்து காசா யுத்தத்தின் வருட பூர்த்தியை முன்னிட்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என இலங்கை போலீசும் இஸ்ரேல் பாதுகாப்பு சபையும் எச்சரித்ததை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான போலீசாரும் புலனாய்வு அதிகாரிகளும் நகருக்குள் படையெடுத்து ரோந்து சேவையினை அதிகரித்து வீதி தடைகளை உருவாக்கி வருகின்றனர். இப்போது அக்கரைப்பற்று ஊடாக பொத்துவில் செல்கின்ற போது ஊரணி காட்டு பகுதியில் நடு காட்டின் மத்தியில் ஒரு ரோட் பிளாக் போட்டு ஆர்மியும் போலீசாரும் ரோட் பிளாக் போட்டு இருக்கிறாங்க. இது பழையபடி ஒரு பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் பொத்துவில் வரப்போகின்றது, வந்துட்டுன்னு சொல்லலாம். இது காலப்போக்கில் வேறு பிரச்சனை உருவாக்க போகும். நாம நெருங்கிட்டோம், நாங்க பார்ட் 2ல பார்க்கலாம். இஸ்ரேலியர்கள் குறிப்பாக யூதர்கள் அதிகம் செறிந்துள்ள பிரதான வீதியில் அருகம்பே மெயின் ரோட்ல 4 சோதனை சாவடிகள் உள்ளது. இச்சோதனை சாவடியில் ஒரு வகையில் ஒன்றிணைக்கப்பட்டு ஆயுத படைகளால் காவல் காக்கப்படுகின்றன. இந்த ஊகங்களை தொடர்ந்து 4 கைதுகள் இடம்பெற்றுள்ளன. ஏற்கனவே அந்த சம்பந்தமா 4 கைது அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த பிகினி உடைக்கு மொத்தம் என்னமோ அடிச்சானில பிளாக் அடிச்சானில அந்த அண்ணாச்சியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்கா வழங்கிய பயண எச்சரிக்கையினை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தியமை அரசாங்கம் நியாயப்படுத்தி உள்ளது. மிக அண்மையில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினை அமல்படுத்துவதை நியாயப்படுத்துவதற்கு இஸ்லாமிய தீவிரவாதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பிடிஏ கொண்டு வரதுக்கு அருகம்ப தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. இது யார் செஞ்சு கொடுத்த? இது மொசாட் செஞ்சு கொடுத்த பிளான், இது மாஸ்டர் பிளானா? ஆரம்பத்தில் பொத்துவில் பிரதான வீதியில் சோதனை சாவடிகள் நிறுவப்பட்ட போது உள்ளூர் மக்கள் அவற்றினை எதிர்க்கவில்லை. ஏனெனில் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு தேவை என அவர்கள் நினைத்தனர். சோதனை சாவடிகள் நிரந்தரமானவையாக மாறும் என அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கல. இப்ப உட்கார்ந்து தானே நாம ஏற்கனவே இந்த லண்டன் யூடியூபருக்கும் ஊடகப்பில் சொல்லியிருந்தோம் என்னென்றால் இது ஒரு பொய்யான வதந்தி. இவங்களுக்கு இப்போதும் எப்போதும் ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை. ஆனால் அதிக அளவு இந்த இஸ்ரேலியன் துருப்புகள் யங்கஸ்ட் தான் பாருங்க, கூடுதலா இந்த முறை அதிகம் வந்துக்கிறார். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. ஏனெனில் அச்சம் கொள்றாங்க மிக அதிகமாக. என்றால் இலங்கையிலே பனிச்சறுக்களுக்கு மிகவும் சிறந்த இடம் அருகம்பே, சரிதானே? அந்த ஷேஃபர் போறதுக்கு அவங்களுக்கு பனிச்சறுக்கு அந்த அலைச்சறுக்களுக்கு மிக உகந்த இடமாக அருகம்பே, விலை குறைஞ்சது, கம்மி ரேட்லயும் பாக்குறாங்க. அதனால இந்த மே ஜூன்ல கூட மிக அதிக அளவு இஸ்ரேலிஸ் வந்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைங்கிறதால இஸ்ரேலிய கவர்மெண்ட் இவங்கிட்ட பேசி இதை கொண்டு வந்துக்கிறாங்க. போன வாட்டி தானே சும்மா பொய்யான எச்சரிக்கையா கொடுத்தாங்க, தேவையை. இந்த முறை எங்களுக்கு பாதுகாப்பு தேவை அதிக அளவு. இந்த முறை மிக அதிக அளவு 2000க்கு மேற்பட்ட இஸ்ரேலியஸ் வந்துக்கிறாங்க நினைக்கிறேன் பொத்துவிலுக்குள்ள. அது மிக விரைவில் நாங்க புல் விளக்கம் தாரோம். அப்ப ஆக பொத்துவிலுக்குள்ள இப்ப ஒரு இஸ்ரேலியர் நடமாட்டம் வருகை மிக அதிகரித்திருக்கிறது. அதனால் நாட்டுக்கு வேறு பிரச்சனைகள் வரலாமா என்று வேறு மட்டங்கள் சிந்திக்குது. இதை பத்தி இந்தியாவுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்று தானே, ஒரே ஆமாசாமி தானே. அப்ப அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை கொண்டு வரப்போகுது என்றால் அது முஸ்லிம்களை தான் பாதிக்கும். ஏனெனில் அவங்கள குறி முஸ்லிம்கள் தானே. அங்க அருகம்பையை பொறுத்தால் 60% பிசினஸ் வந்து முஸ்லிம்களை கையில இருக்குது. எனவே அது நாளை வேறு ஒரு பிரச்சனைக்கு வரும் என்பதை
இப்பவே நாங்கள் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் பதிவு செய்கின்றோம். மீண்டும் நாளையும் சந்திப்போம். பார்ட் 2வில் இந்த பார்ட் 2 இருக்குது, ஒரு சமயம் வரக்குள்ள அதை அடிச்சு போடுவோம். நிறைய தகவல் இருக்கிறதால் நாங்கள் சுருக்கி இருக்கிறோம். பார்ட் 2ல இதன் தொடரை பார்க்கலாம். இறுதியாக சொல்ல போனால் அருகம்பையில் மிக அதிகமான இஸ்ரேலிய துருப்புக்கள் தான் சிவில் உடையில் வந்துகிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கிருந்து அவங்களோட ஹெல்த் டாக்டர் எல்லாம் வராங்க. என்றால் இவங்களுக்கு அதாவது நிம்மதியா அவங்களுக்கு இந்த மன உளைச்சல் இருந்து ரிலீஸ் வருவதற்காகவும் ஒரு நிம்மதிக்காகவும் அவங்களை இந்த விளையாட்டுகள் அவங்க விரும்புகின்ற அவங்க அலைச்சர்கள் கூட இஸ்ரேலியன் விரும்புறான். அதை காட்டி அவங்களோட பாதுகாப்பை பலப்படுத்தி அவங்களோட பாதுகாப்பு படையை ஒரு உஷார் நிலைக்கு மீண்டும் கொண்டு வந்து 2 மாசமோ 3 மாசம் முடிய மீண்டும் அவங்க படைக்குள்ள அனுப்பப்படுறாங்க. இதுதான் அந்த மர்மம். அப்ப அங்க எந்த விதமான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் கிடையாது. இஸ்ரேலிய துருப்புக்கு இங்க வர இஸ்ரேலியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதைத்தான் அரசாங்கம் 24 மணி நேரமும் கண்ணுக்குள் கண்ணாக, கண்ணுக்குள் கண்ணாக, கண்ணிறைந்த கண்ணாக பாதுகாப்பை பலப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. நல்லா வாழுவீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.